ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் காலையில் குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம வந்து என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, இன்னைக்கு அன்னதானம். சார் நான் இப்போ தூங்கி எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்துட்டேன். நிஷா வந்து பிரியாணி இப்போ தான் பிரியாணியா என்னது குஸ்கா ஒயிட் குஸ்கா. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி விட்டது. நெக்ஸ்ட்டு தக்காளி. எத்தனை தக்காளியா? 10 தக்காளி ரெடி. நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். இப்போ கொஞ்சோண்டு தான் பால் எடுத்துக்கோம், இன்னும் பால் இடிக்கணும். அதுக்குள்ளே இது கருக்குது. இதில் வந்து தண்ணியை ஊற்றி வைக்கலாம். தண்ணியை ஊற்றி வைக்கிறியா? தேங்காய் பால். தேங்காய் பால் இதெல்லாம் ஒரு 4 செம்பு ஊற்றுற மாதிரி இருக்குமா? 4 இல்லை 6. ஓகே, இப்போ வந்து சாமியை வந்து எடுத்து கீழே கொட்டிட்டு அப்புறம் தூக்கிட்டு போய் இது பண்ண போகிறாரு. ஆமாங்க, இவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. சாப்பிடுங்க. கோபிகா சாக்லேட் இது யாருக்கெல்லாம் பிடிக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்தாங்க ஒரு சாப்பாடு வாங்க, 2 சாக்லேட் வாங்கிக்கோங்க. இங்கே கூட தானே 2 சாக்லேட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் காலையில் குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம வந்து என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, இன்னைக்கு அன்னதானம் தான். இன்னைக்கு முக்கியமானவங்களோடைய அன்னதானம். யாரோட அன்னதானம்னா, தியாவோடைய தம்பியோட பிறந்தநாள். தியாவோட தம்பினா யார் அப்படின்னு கேட்காதீங்க. யாருன்னா தியாவோட மிக்கினா யாருன்னு தெரிஞ்சிருக்கும். யாரு? செல்வாவோட அண்ணன் பையன், அண்ணன் பொண்ணுங்கிறாரு. அண்ணன் பையனுக்கு தான் பிறந்தநாள். எப்போன்னா 19ஆம் தேதியே பிறந்த நாள். நம்ம வந்து 19ஆம் தேதி வந்து நம்ம ஊருக்கு போயிட்டோம், திருப்பூர்லாம் போயிட்டோம் இல்லையா. அப்போ வந்து நம்ம வந்து பிறந்த நாள் கொண்டாட முடியல. அதனை செலிப்ரேஷனாக தான் நம்ம இன்னைக்கு வந்து கொடுக்க போகிறோம். மிக்கிக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்து கொடுக்க போகிறோம். என்னென்னலாம் பண்ணுறோம், எப்படிலாம் கொடுக்குறோம், தாத்தா பாட்டிங்களுக்கெல்லாம் கொடுக்குறதெல்லாம் ஃபுல்லாக பாலாம். வாங்க, யாரெல்லாம் இப்போ எந்திரிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். நான் முதல்ல எந்திரிச்சு குளிச்சுட்டேன். மீதியெல்லாம் தக்காளி வெங்காயம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். தியா இன்னும் தூங்கி எந்திரிக்கவே இல்லை. எந்திரிச்சிட்டா இன்னும் வந்து இங்கே பாருங்க, அவங்க பாப்பாவும் அவங்க பொம்மை சாமி வந்து எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு இப்போ குளிக்க போயிட்டாங்க. தர்ணீஸ் வந்து உள்ளே நிற்கிறாரு, எந்திரிச்சிட்டாரு. இப்போ தான் எந்திரிச்சு. இன்னும் தியா ஃபஸ்ட்டா நீ ஃபஸ்ட்டா? யாரு? தியா தானே, தியா தான் ஃபஸ்ட்டு. இவங்க 2 பேர்த்துக்குள்ளே எந்திரிக்கையில் போட்டி நடக்குங்க, யார் ஃபஸ்ட்டாக எந்திரிக்கிறாங்க அப்படின்னு. இன்னைக்கு தியா ஃபஸ்ட்டு எந்திரிச்சிட்டாங்க. சரி, அப்படியே நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பால் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். வாளியில் பால் இருக்குது. சாக்லேட்டும் வாங்கியிருக்கேன். வாங்க டீ வச்சு குடிச்சிட்டு அப்படியே ஒவ்வொரு விழாவாக நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நிஷா. நான் இப்போ தூங்கி எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்துட்டேன். நிஷா வந்து பிரியாணி இப்போ தான் பிரியாணியா என்னது ஒயிட் குஸ்கா ரெடி பண்ண போகிறா. எப்படி ரெடி பண்ணுறாங்கிறத பார்ப்போம். தாத்தா பாட்டி கொடுக்க போகிறதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி மிக்கி பயலுக்காக செய்கிறோம். ஓகே, 3வது பிறந்தநாள் அவனுக்கு. மிக்கிக்கு 3வது பிறந்தநாள். எல்லாரும் வாழ்த்திருங்க, எல்லாருமே விஷ் பண்ணிருங்க மிக்கிக்காவை. மிக்கி ஹாப்பி பர்த்டே சொல்லு. இங்கே பார்த்து சொல்லு, அப்போ தான் பார்ப்போம். இங்கே பார்த்து சொல்லு, அப்போ தான் பார்ப்போம். தியாவுக்கு தம்பி, தியாவுக்கும் அவனுக்கும் ஒரு 2 வயசு வித்தியாசமா? 1 வயசா? ஆமாம், அவனுக்கு 3 வயசு, இவளுக்கு 6 வயசு. ஓகே, வாங்க பார்ப்போம், வாங்க பார்ப்போம் நிஷா எப்படி செய்கிறான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஷா எல்லாம் சட்டிக்கிட்டியெல்லாம் கழுவிட்டு பிரியாணி அண்டாவெல்லாம் ஒயிட் குஸ்கா அது சூப்பராக இருக்கும். தேங்காய் பால்லாம் ஊற்றி மரம் லெவலில் இருக்கும். குஸ்கா சாப்பிட்ருப்பாங்க இந்த மாதிரி ஒயிட் குஸ்கா. எங்கள் அக்கா சூப்பராக சமைக்கும். எங்கள் அக்காட்டேருந்து கற்றுக்கிட்டது இது நிஷா. ஆமாம், நிஷா முழுக்க முழுக்க இன்றைக்கி இப்படி சமைக்கிறான்னா அது எல்லாமே கற்றுக்கிட்டது. இவங்க ஆய் வீட்டிலேருந்து வரையில சுடுதண்ணி மட்டும் வைப்பா. தக்காளி தொக்குச்சுன்னா நல்லா நக்கி நக்கி திம்பாரு. அது மட்டும்தான் வைக்க தெரியும், வேற எதுவும் தெரியாது. திங்க தெரியும். அம்மா 9 மணிக்கு லேட் ஆகும். எங்கள் அம்மா வர வந்தோடனே சோறாக்கி தக்காளி தொக்கு தான் எனக்கு வைக்க தெரியும். அதுதான் நான் வைப்பேன். எங்க இப்போ சொல்லு ஹாப்பி பர்த்டே மிக்கி. நான் ஊருக்கு வர்றேன்டா, பெங்களூருக்கு உன்னை பார்க்கறதுக்கு. 77 ரூபாய்க்கு பில்லை வாங்கியிருக்கேன். 50 ரூபா கொடுத்தாரு. அப்போ நீ இப்படி தாங்க பில்லை சேர்த்து வாங்குறது. 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு 77 ரூபான்னு பில்லை வாங்கிட்டு வந்து என்கிட்ட காமிச்சிடுறது. அதான் கணக்கு பண்ணுறான். சரி வாங்க, எல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது. நிஷாவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1000 rupees எக்ஸ்பென்ஸு டெய்லி கொடுத்துட்டு தான் மாதிரி வேலை பார்க்குறேன். ஆமாம், அப்புறம் ஜாமான்லாம் யார் வாங்கி கொடுக்குறா? ஜாமான் நானா ஜாமான் இங்கே வரேன். ஏய் 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 வை செல்ல வை ஓடு. பாப்பா நேற்று வாங்கினியா இந்த பொம்மைக்கு? பாப்பா ஒரு பேர் வச்சிருக்கா, நேற்று வாங்கினா கோயிலில்.
மகாலட்சுமியா? ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் போட்டுருவோம். ம். ஏன்டி இவ்வளோ வெங்காயம்? பாதி ஆனியன் ரைத்தாவுக்கு. ஆனியன் ரைத்தா, சரி சரி சரி. குஸ்காவுக்கு ஆனியன் ரைத்தா, சூப்பர் சூப்பர் காம்பினேஷன். எண்ணெயை ஊற்றாம வெங்காயத்தை போடுற, எவ்வளோ ஒரு புத்திசாலி. போடலாம், எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டால் மேலே தெளிக்கும். வெங்காயத்தை போட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம மேலே தெளிக்காது. ஐடியா. சரி போடு போடு. 1/4 லிட்டர் எண்ணெய். 1/4 லிட்டர் எண்ணெய். அங்கே பரவாயில்ல. ஏய் பைப்பா, பைக்கை கழுவி விடு, பைக்கை கழுவி விடு பாப்பா. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ, கல்பாசி. கல்பாசி. இது எல்லாத்தையும் பிரியாணிக்குள்ளே போட போகிறோம். வாங்க. பிரியாணியா குஸ்காவா? குஸ்கா தான். இதெல்லாம் எடுக்கும் பிரியாணி எடுக்க. நெக்ஸ்ட்டு பிரியாணி இலை. நாளைக்கு என்ன தான் நம்ம சொல்லுங்கள். ஆமாம், நிறைய பேர் என்ன ஓட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வெள்ளை குஸ்காண்ணா, அதான் நீ செய்கிற. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் டப்பாக்குள்ளே எடுத்து வச்சிடணும். இப்போ டைம் இருக்கிறப்ப எல்லாத்தையும் டப்பாக்குள்ளே கொட்டி வச்சிடணும். இப்போ டைம் இல்லை. நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கணும். அதுக்கு முதல் அடுப்பை எரிக்கணும். சரி, நான் அடுப்பு எரிச்சு வரும். வதக்கறியா நல்லா? வதக்கிட்டு தானே அடுத்தது? இல்லை கொத்தமல்லி கொத்தமல்லி வதக்கிட்டு. ஓகே, வதக்கிட்டு பார்ப்போம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி விட்டது. நெக்ஸ்ட்டு மல்லித்தலை. இரண்டாவது ஒரு கை அளவுக்கு புதினா மல்லித்தலை. அதுக்கப்புறம் ஒரு 6-7 பச்சை மிளகாய். நம்ம இதில் வந்து மிளகாத்தூளெல்லாம் போட மாட்டோம். ஆமாம், மிளகாத்தூள் போட்டால் வெள்ளை கலர் வராது, கலர் மாறிடும். அதனால் பச்சை மிளகாய் தான் இதுக்கு காரணம். இப்போ பச்சை மிளகாய் இது நல்லா வதக்கி விட்டு நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி 2 தேங்காய் நல்லா அரைச்சா எடுத்துட்டு வந்து வச்சுருக்கோம். இதுலேருந்து பால் எடுக்க போகிறோம், தேங்காய் பால் எடுக்க போகிறோம். தேங்காய். சரி, வதக்கி விடு. நெக்ஸ்ட்டு தக்காளி. எத்தனை தக்காளியா? 10 தக்காளி. 15 வெங்காயம் 10 தக்காளி. 15 வெங்காயம் 10 தக்காளி, 10 பச்சை மிளகா. நல்லா வதங்கணுமா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நிஷாவுக்கு வீடியோ எடுத்து எனக்கு கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் சமைக்கிறது. எனக்கு டீ வேறு அங்கே ரெடியாக இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ? 2.5 ஸ்பூனு. ஸ்பூனால் 2, கிராம்பால் 100 கிராம். நல்லா வதக்கிடவும். தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கிடுவோம். தக்காளி நல்லா அப்படியே மாவு மாதிரி வரணும். ஆமாம், ரெடி. நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். இப்போ கொஞ்சோண்டு தான் பால் எடுத்துக்கோம், இன்னும் பால் இடிக்கணும். அதுக்குள்ளே இது கருக்குது. இதில் வந்து தண்ணியை ஊற்றி வைக்கலாம். தண்ணியை ஊற்றி வைக்கிறியா? தேங்காய் பால். தேங்காய் பால் இதெல்லாம் ஒரு 4 செம்பு ஊற்றுற மாதிரி இருக்குமா? 4 இல்லை, 6 செம்பு தேங்காய் பால் ஊற்றணும். 6 செம்பு தேங்காய் பால் ஊற்றணும். அதுக்கு வந்து இப்போ 2 செம்பு தான் ஊற்றிருக்கேன். இன்னும் 4 செம்பு எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். நிஷா போய் எடுத்துகிட்டு வரட்டும். 6 செம்பு. அதாவது தண்ணி ஊற்றி அரிசியை இது பண்ணாமல் தேங்காய் பால்லையே வேக வைக்கணும் சோத்தை, அப்படி தானே? சரி. அரிசி வேகிறதுக்கு தண்ணி ஊற்றாமல் தேங்காய் பால். வெரி குட். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நிஷா தேங்காய் பால்லாம் 6 செம்பு ஊற்றட்டும். ஆமாம், அடுப்பு எரிக்கணும். இது 6 செம்பு ஊற்றி கொதிக்கணும் நல்லா. அதுக்கப்புறம் அரிசி போட வேண்டியது தான். ஓகே. எத்தனை படி அரிசி? 7 படி அரிசி, 2 கிலோ. 2 கிலோ. ஓகே, ரைட். ஓகே, இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு தேங்காய் பால். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு வந்து ஒரு 1/2 கை அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துருவோம். உப்பு 1/2 கை. நெக்ஸ்ட்டு 2 கிலோ அரிசி தான் உள்ள போடுறோம். சூப்பர். பொன்னி அரிசி தானே எப்போதும் நமக்கு வாங்குறது தானே? நமக்கு வாங்குறது வந்து
நாங்கள் என்ன சாப்பிடுவோமோ அதான் அன்னதானத்துக்கு செய்கிறோம். இது அரிசி போட்டுட்டு அரிசி போட்டு நல்லா கொதிக்க வச்சு தம் போடணும். கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா தம் போடணும். சரி, தம் போடையில் பார்ப்போமா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நிஷா நிறைய பேருக்கு செய்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அளவு செஞ்சு பாருங்கள். ம் ஓகே, நம்ம தம் போடையில் பார்ப்போம். தண்ணி எல்லாம் வற்றி நல்ல ஒரு பக்குவமான கண்டிஷனுக்கு வந்துருச்சு பிரியாணி குஸ்கா. எப்படி நல்ல வாசனை கும்முன்னு இருக்குது. அடுத்தது என்ன தம் போடுறதா? ஓகே. போடு 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 போடு. அம்மா தம் எவ்வளோ நேரம் போடணும்? நல்லா மூடு, நல்லா மூடு முடியும். ஓகே, இப்போ வந்து சாமியை வந்து எடுத்து கீழே கொட்டிட்டு அப்புறம் தூக்கிட்டு போய் இது பண்ண போகிறாரு. ஆமாங்க, இவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. சாப்பிடுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மாசாக இருக்குது. தூக்குங்க, தூக்கிட்டு வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ரெட்டையாக போட்டிங்கன்னா சூடு அதை பிடிக்கும். சரி, அப்போ ஒத்தையாக போட்டு நல்லா சுருட்டி பிடிச்சிக்கோங்க. அப்படி சுருட்டி பிடிங்க. சரி வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். சிக்கு 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 சிக்குன்னு ஓடுறாரு. அப்பா எப்படி ஓடுற? பாப்பா தலையெல்லாம் சீவி கிளம்பிட்டாங்க பாருங்க. பாப்பா தலையெல்லாம் சீவி கிளம்பிட்டா இன்னும் பொட்டு மட்டும் வச்சு கிளம்ப. கீழே துணி விரிச்சிருக்கோம், ஏன்னா கறி ஆகும்ல வீட்டுக்குள்ள இருக்கா. அதுவும் ரெடி. இதை எடுத்து காட்டுங்க. அங்கே வடசட்டியில் இருக்கு பாருங்க. தரமான குஸ்காக்கு தரமான ஆனியன் ரைத்தா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? வெங்காய பச்சடி எங்கள் வீட்டில் பிடிச்சது ஒரே ஒரு ஆளுக்கு தான். எங்கள் தியாவுக்கு தான். தியாவுக்கு மட்டும்தான் பிடிக்கும். அவன் வேமா இப்படி நெஞ்சில் அடிச்சு காட்டுறான். நான் சரி ஓகே. சரி ஓகே, நம்ம வந்து இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் பேப்பர்லாம் எடுத்துட்டு கட்டையில் பார்க்கலாம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நிஷா வந்து பார்சல் கட்ட போகிறா. மிக்கி பையலுக்கு எல்லாரும் விஷ் பண்ணியிருக்கேன். நானும் விஷ் பண்ண மறந்துட்டேன். ஹாப்பி பர்த்டே மிக்கி. சரி, எடு பாப்பா எடு பாப்பா எடு பாப்பா. கோபிகா சாக்லேட். இது யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாம் டாடா ஒயிட் கலர்ல இருக்கு, ஒரு பக்கம் சாக்லேட் கலர்ல இருக்கு. டாடா பாட்டிங்களுக்கு சாக்லேட்டோட இன்னைக்கு எல்லாருக்கும் கொடு. சாப்பாடு கொடுக்கல. தியா தான் எல்லாத்துக்கும் கொடுப்பா. என் தம்பி பண்ணான்னு சொல்லி கொடுப்பாங்க. சொல்லுங்க. மிக்கிக்கு பிறந்தநாள் ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கு சாப்பாடு வை. சாப்பிட்டோம். சாப்பிட்டீங்களா? இந்த இருங்க ஒரு கலர் கலர். தர்ணி சார், நீ தட்டு எடுத்துட்டு வரியாடா? ஒடியாடா உட்காந்து சாப்பிட்றா. ஆடா பண்டிப்பையில போட வாசனை தூக்குதா? போதும் போதும், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு வாங்கிக்கிட்டேன். வெங்காய பச்சடி வச்சு விடு. அவங்களுக்கு அந்த தயிரோட இருந்தால் தான் பிடிக்கும். அப்படியே சாச்சி விட்டு ஊற்றி விடு. சொல்லியாச்சு. ஆமாம், 19ஆம் தேதி பிறந்த நாள் எங்கள் அம்மா சொல்லுது. 19ஆம் தேதி பிறந்தநாள். ஏன்னா நம்ம வந்து இதுக்கு போயிட்டோம் இல்லையா, திருப்பூருக்கு. அப்போ வந்து கொடுக்க முடியல, அதனாலதான் இப்போ கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பா அந்த மிக்கி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி தியா வெரி குட். நீ சாப்பிடுங்க ராஜா நீங்கள் சாப்பிடுங்க. இப்போ நம்ம வந்து நல்லா சுட இருக்கு சாப்பாடு கட்டி தாத்தா பாட்டிக்கு கொண்டு போய் கொடுக்க போறோம். இப்போ நானும் சேர்ந்து நீ சாப்பாடை கட்ட போகிறேன். ஆமாம், இந்த ஒரு சாப்பாடு மட்டும் நான் கட்டுறேன், மீதி எல்லாமே வந்து அவர் இப்படி வச்சு சாப்பிடு மயில. நான் வந்து மடிச்சு கட்டி சாப்பிட்றா. சுடுதா? அப்பா ஃபேன் போட்டு விட்றேன். அது உள்ளே வச்சறியா? தானேசிங்க வாப்பா. இப்படி மடிச்சு இது மேலேயே வச்சு நம்ம வந்து கட்டிடலாம். பேக் பண்ணிடலாம். சாக்லேட்டு கையில் எடுத்து கொடுத்துரு. பாப்பா எத்தனை சாக்லேட் கொடுப்ப? 2-3 எடுத்து. ஏய், உள்ளதை தின்ன பாப்பா. அதுல உள்ளதை எடுத்து உள்ளதை வச்சு சாப்பிட்டு வாங்கிக்க. வீணாக்கிடுவ. கையில் வர்றதை அள்ளி கொடுக்கணும் சாக்லேட்லாம். சரியாதியா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நிஷாவுக்கும் சேர்ந்து கட்டி கொடுக்குறேன். பாவம் ஒரு ஆள் கட்ட முடியாது. எல்லா சாப்பாடையும் கட்டிட்டு பார்க்கலாமா நிஷா? ஓகே, எல்லா சாப்பாடும் நாங்கள் கட்டிட்டு எவ்வளோ சாப்பாடு வந்திருக்குன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீட்டாக சாப்பாடு கட்டியாச்சு. ஒரு 15 சாப்பாடு வந்துச்சு. எத்தனை சாப்பாடு பாப்பா? 15. என்ன 1 2 தெரியுமா? 1 2 3 சொல்லு. இங்கே வா, இங்கே பாரு, இங்கே பார்த்து சொல்லு. அப்பா பார்த்து சொல்லு. 1 2 3. சாக்லேட் வந்து 115 சாக்லேட் இருக்கு, எண்ணி வச்சிருக்கேன். வந்து நம்ம சாப்பாடு ஏன்டி 100 சாக்லேட் எடுத்துட்டு போற? 15 சாப்பாடு கொடுக்க. 2 3 4 5 எடுத்துக்க 6 7 8 9 10 11 12 13 14 15 சாப்பாடு. ஓகே, கிளம்புறீங்களா? தியா ரெடியா? தலையெல்லாம் ஏன் களைச்ச? இப்போ குடுமி தானே போட்டு விட்டுருக்கேன். போட்டு இது பண்ணி விடணும். சரி, ரைட் நிஷா. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. மறந்துடாம மிக்கி குட்டிக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிடுங்க. ஓகே, நாளைக்கு என்ன சாப்பாடு செய்யலாம்னு சொல்லுங்கள். அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நிஷா சாப்பாடு கொடுக்க கிளம்பட்டும். ஃபுல்லாக பாருங்கள். இந்தாங்க ஒரு சாப்பாடு வாங்க, 2 சாக்லேட் வாங்கிக்கோங்க. இங்கே கொடுதா நிஷா 2 சாக்லேட். சரி கொடு, அப்படியே டக்குன்னு நீயும் கொடு. சைவம் தான், அசைவம் இல்லை. ஏன்னா மாலை போட்டிருக்காங்கன்னு தெரியும். எங்கள் வீட்லேயும் மாலை போட்டிருக்காங்க. ஒன்று வாங்கிக்கோங்கண்ணே. ஒன்று புடுங்காதீங்கம்மா, புடுங்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக வந்துட்டோம். சாப்பாடும் கொடுத்தாச்சு, சாக்லேட்டும் கொடுத்தாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.